ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தை பெற்றவர்களுக்கு அதிகமாக பசி எடுக்கும். ஸோ அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் பாலும் அதிகமாக ஊறக்கூடிய சில ஸ்நாக்ஸ் வகைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்ன ஸ்நாக்ஸ் வகைகள்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை பெற்றவர்களுக்கான ஸ்நாக்ஸ்னு தனியாக எதுவுமே இல்லைங்க. அது எதுவுமே மார்க்கெட்டில் விற்கலை. ஸோ நம்ம அடிக்கடி விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ்லேயே குழந்தைக்கு பால் உறக்கூடிய ஸ்நாக்ஸ் வகைகள் சில இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறை வரீங்க அப்படின்னா உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஸ்நாக்ஸ் வகைகள் எல்லாமே பசியும் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பாலும் குழந்தைக்கு நல்ல ஊறும். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வகைகள் எல்லாமே குழந்தை பெற்றவர்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 by 1 அது என்னென்ன ஸ்நாக்ஸ் வகைகள், அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். நட்ஸில் முந்திரி, பாதாம், அக்ரோட் இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். அதோடு பேரிச்சம்பழம் நீங்கள் எடுத்துக்கலாம். நட்ஸ் வகைகள் கொஞ்சம், பேரிச்சம்பழம் கொஞ்சம், இது நீங்கள் சம அளவில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சின்ன சின்னதாக பேரிச்சம்பழத்தை கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்தது வேக வச்ச முட்டை. முட்டை நீங்கள் 4லிருந்து 5 வரை நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது உங்களுக்கு மில்க் சப்ளை ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 வரை வேக வச்ச முட்டையை சாப்பிடுங்க. மொத்தமாக 4-5 சாப்பிடணும்னு நான் சொல்லலை. இப்போ மார்னிங் நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்க அப்படின்னா 2 hours கேப்பில் நீங்கள் பால் கொடுத்துட்டே இருப்பீங்க குழந்தைக்கு. அந்த கேப்பில் ஒரு தடவை நீங்கள் பால் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு முட்டை சாப்பிட்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி. அதுக்கப்புறம் 2 hours கழித்து திரும்பவும் குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது இன்னொரு எக்கு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சாப்பிட்லாம். இப்படி ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 முட்டை வரை சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு பனானா அண்ட் பிரெட். வாழைப்பழத்தில் விட்டமின், மினரல்ஸ், பொட்டாசியம், ஃபைபர், விட்டமின் B6 இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. நீங்கள் இது சாப்பிட்றதுனால ஒரு நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பனானாவை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டு மேலே அதை வச்சு நீங்கள் சாப்பிடலாம். அடுத்தது தயிர். தயிரில் அதிக அளவு புரோட்டீனும் குறைந்த அளவு கலோரிகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாலும் அதிகமாக சுரக்கும். அடுத்ததாக கேரட் அண்ட் சீஸ். ஆர்கானிக் பேபி கேரட்டை வாங்கி வச்சுக்கோங்க. கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கேரட் மேலே சீஸ் தடவி நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்ததாக பால். நீங்கள் எந்த அளவுக்கு பால் குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தைக்கு தேவையான அளவுக்கு பால் சுரக்கும். ஸோ மில்க் அதிகமாக ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 கிளாஸ் வரை நீங்கள் மில்க் குடிக்கலாம். அடுத்ததாக ஆப்பிள் அண்ட் பீனட் பட்டர். சின்ன சின்னதாக ஆப்பிளை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீனட் பட்டரை மேலே தடவி நீங்கள் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் ஓட்ஸ் அண்ட் நட்ஸ். நட்ஸ் பவுடர் நீங்கள் வீட்லேயே செஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய நட்ஸ் பவுடர் எப்படி செய்யணும்னு நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது எப்படி செய்யலான்னா, ஓட்ஸோட நட்ஸ் பவுடர் கலந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஓட்ஸ் நீங்கள் எப்போவும் செய்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சுட்டு ஓட்ஸோட நட்ஸையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நட்ஸை நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு தாய்ப்பால் அதிகமாக ஊறும். நட்ஸ் கலந்த ஓட்ஸை நீங்கள் சாப்பிட்றதுனால பால் அதிகமாக ஊறும். உங்களுக்கும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பைனாப்பிள் அண்ட் காட்டேஜ் சீஸ். நீங்கள் காட்டேஜ் சீஸை அதிகமாக எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் எலும்போட வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ காட்டேஜ் சீஸை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதை எப்படி சாப்பிட்லான்னா, பைனாப்பிளை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பைனாப்பிள் மேலே இந்த சீஸை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம்.
ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. இதில் வந்து அதிக அளவு வந்து கொழுப்பு நிறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கம்மியாக சாப்பிட்றது நல்லது. நெக்ஸ்ட் வந்து பாப்கார்ன். பாப்கார்னில் வந்து அதிக அளவு ஃபைபரும் குறைஞ்ச அளவு கொழுப்பும் வந்து நிறைஞ்சிருக்கு. இது மில்க் சப்ளைக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பாப்கார்னை வந்து ஃபீட் பண்ணதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வந்து டேட்ஸ் அண்ட் பீனட் பட்டர். இது எப்படி சாப்பிட்லான்னா, டேட்ஸில் உள்ள கொட்டையெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பீனட் பட்டரை வந்து அது மேலே தடவி வந்து நீங்கள் சாப்பிட்லாம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பிரெட் அண்ட் ஆப்பிள். ஆப்பிளை வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. பிரெட்டு மேலே வந்து ஆப்பிளை வச்சுட்டு அது மேலே வந்து தேவைக்கேற்ப வந்து நீங்கள் நட்ஸ் பவுடர், ஹனி இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு வந்து நீங்கள் சாப்பிடலாம். இந்த வீடியோவில் சொன்ன 12 ஸ்நாக்ஸுமே வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இது வந்து மில்க் சப்ளைக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மில்க் சப்ளை அதிகமாக வந்து ஆகும். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வகைகளை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வகைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பால் கொடுத்ததுக்கப்புறம் சிலர் வந்து சோர்ந்துருவாங்க, ரொம்பவே பசி எடுத்துரும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சோர்வாயிருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வகைகளில் வந்து ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பாலும் வந்து அதிகமாக வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வகைகள் எல்லாமே வந்து குழந்தை பெற்றவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.